நாட்டில் எழுந்துள்ள ஆலய விவகாரங்களில் உணர்ச்சி வசப்படும் போக்கை விடுத்து அப்பிரச்சனையை பேசி தீர்வு காண்போம் என IPF தேசிய தலைவர் டத்தோ லோகநாதன் வலியுறுத்தினார். இங்கு போர்டிக்சன் குளோரி பீச் ரிசார்ட்டில் மலேசிய தளபதி நற்பணி மன்றத்தின் பாராட்டு விருந்தோம்பல் நிகழ்வில் பேசிய அவர், எதிர்வரும் 16வது பொது தேர்தலில் போட்டியிட IPF விருப்பம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மலேசிய தளபதி நற்பணி மன்ற தேசிய தலைவர் டத்தோ பாஸ்கரன் முனியாண்டி தலைமையில் நடைபெற்ற அந்நிகழ்வில் அண்மையில் நெகிரி சம்பிலான் மாநில சமஸ்தானாதிபதி பிறந்தநாள் விழாவில் டத்தோ விருது பெற்ற ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் குணசேகரன் பாராட்டி சிறப்பிக்கப்பட்டார். இவருடன் அரசியல் ஆய்வாளர் டத்தோ அன்புமணி பாலன், பணி ஓய்வு பெற்ற சிலாங்கூர் மாநில கல்வி உதவி இயக்குனர் செங்குடுவன் வீரப்பன் ஆகியோரும் சிறப்பிக்கப்பட்டனர். மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அங்கமாக IPF கட்சியின் தோற்றுநரும் அதன் முதல் தேசிய தலைவருமான மறைந்த தான் ஸ்ரீ MG பண்டிதனின் பிறந்த நாளை முன்னிட்டு அடிச்சல் வெட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. சமுதாயமான முடியும், நாங்கள் யாருக்கும் சலிச்சவங்க இல்லை. இதைத்தான் நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பே அன்பு அண்ணன் டத்தோ தான் ஸ்ரீ MG பண்டிதன் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். கொஞ்ச நெஞ்சல்ல. இந்த சமுதாய உணர்வு IPF கட்சியின் தேசிய துணைத் தலைவர் வரைக்கும் நான் சென்றிருக்கின்றேன், அடிமட்ட உறுப்பினராக இருந்து. ஆகவே சமுதாயத்தின் நாடி நரம்புகளை எல்லாம் அறிந்தவன் என்ற முறையிலே எது எப்படி இருந்தாலும் நமக்கென்று ஒரு கட்சி கண்டிப்பாக வேண்டும். அது டத்தோ டி லோகநாதன் அவர்கள் தலைமையில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம்தான். என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளும் உட்கார்ந்து பேசினால் அதற்கு நிச்சயமாக தீர்வு இருக்கிறது. என்னை எல்லோரும் கேட்டார்கள், பல கட்சியில் சேரும்படியும் கூறினார்கள், பல முறை மாயிக்காவில் சேர முடியும் சொன்னாங்க, PKRக்கும் வந்துருங்கன்னு. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் வாழ்ந்தது IPF கட்சி தான், இறக்க போவதும் IPF கட்சியோடு தான். IPF கட்சிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகையால் இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நிச்சயமாக தளபதி மன்றம் அவர்கள் நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தளபதி மன்றம் பெரிய அளவில் ஒரு அதிரடி படைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மலேசியாவில் நமது நாட்டில் இந்த தளபதி மன்றத்தை போல் நிச்சயமாய் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் IPF கட்சியின் வாயிலாக வழங்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவா. ஆகையால் எனக்கு தெரியும், நிறைய போராட்டங்கள், நிறைய சவால்கள், நிறைய சோதனை, வேதனை, வழிகள் இருக்கின்றன. ஆனால் அரசியல்ல அடிக்கடி நான் கூறு ஒன்றுதான், இந்திய சமுதாயத்தின் அரசியல் சக்தியை பலப்படுத்த வேண்டும். இந்த அரசியல் சக்தியை பலப்படுத்தினால் நிச்சயமாக தேசிய நீரோட்டத்தில் நாம் மிக ஒரு கம்பீரமான சமுதாயமாக தொடர்ந்து பிரிநடை போட முடியும். உலகத்துக்கே நாகரிகம் சொல்லிக் கொடுத்த சமுதாயம் நம்ம சமுதாயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டரிசம், கிரைம், ப்ரீசனில் நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம். ஒரு இடத்துல டாக்டர், லாயராக நல்ல சிறப்பாக செயல்படுறோம், ஒரு இடத்துல தவறான வழியில் போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒழுக்கம் நம்மள்ட்ட குறைவாக இருக்குது. இந்த ஒழுக்கத்தை நாம் இன்னும் சிறப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைங்க முன்னைக்கு தண்ணி சாப்பிட்றதுலாம் வேணாம். தண்ணி சாப்பிட்றட்டு உங்களோட சொந்த கருத்து நாங்கள் சாப்பிட கூட சொன்னோமா அப்புறமேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் பிள்ளைங்க முன்னைக்கு செய்யாதீங்க. நீங்கள் நினைப்பீங்க பையன் தப்பு செய்ய மாட்டான், பரவாயில்ல நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆனால் அந்த பையன் வருங்காலத்தில் பெருசாக வந்துடணும், அந்த போதை பத்தலைன்னா வேறு போதைக்கு போயிடுவேன். ட்ரக் இப்போ நிறைய ட்ரக் 50% அதிகமாக போய்கிட்டு இருக்கு. மேஜிக் மஷ்ரூம் பிள்ளைங்க முன்னுக்கு ஸ்மோக் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு சகஜமாக இருக்கும், பிள்ளைங்க புரிஞ்சிக்குவான்னு நினச்சிக்கிங்க. ஆனால் அவர் பெருசாக வந்த பிறகு சிகரெட்லேருந்து மேஜிக் மஷ்ரூம் போயிடுவார். எங்கள் மேஜிக் மஷ்ரூம்னா வேப். இப்போ ஸ்கூல்லாம் வேப் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அரசாங்கத்தை குறை சொல்கிறது நாம் தடுக்க தான் முடியும். ஆனால் பெற்றோர்கள் நல்ல வளர்ப்பு கொண்டு போய் விடணும். ஸோ பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைங்க முன்னுக்கு மற்றவங்களோட சத்தம் போட்டு பேசுறது, தவறான வழிகளை பிள்ளைங்க முன்னுக்கு காமிக்காதீங்க. சமுதாயம் புரட்சி சமுதாயம், அஞ்சா நெஞ்சம் படைத்த சமுதாயம்
அயராத உழைக்கக்கூடிய சமுதாயம், சோம்பல் இல்லாத சமுதாயம், சோரம் போகாத சமுதாயம், பட்டத்துக்காக பதவிக்காக சோரம் போகாத சமுதாயத்தை நாம் எல்லாம் ஒன்றிணைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி வந்திருக்கின்ற உங்களுடைய மலர்பாதங்களை தொட்டு வணங்கி முத்தமிட்டு என்னுடைய வணக்கத்தை இங்கே காணிக்கையாக்குகின்றேன். தளபதி மன்றம் ஏறக்குறைய ஆரம்பித்து 15 ஆண்டு காலமாக ஆகிவிட்டது. இருந்த போதிலும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பல சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழா கண்டிப்பாக ஒருவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு பாராட்டு செய்வது நம்முடைய இந்தியர்களோட குறிப்பாக தமிழர்களோட ஒரு கட்டாய பாரம்பரியம். அந்த பாரம்பரிய வழியிலே வந்தவர்களாகிய நாங்கள் அந்த விழாவினை இன்று சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பட்டம் கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்து அவர்கள் தன்னுடைய உழைப்பால உயர்ந்து ஒரு பட்டம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்வது மிக ஒரு சந்தோஷமான விஷயம். நான்லாம் பட்டம் எடுக்கல, எங்களுக்கெல்லாம் யாருமே இந்த மாதிரி பாராட்டு விழாலாம் செய்யல. இருந்தாலும் எங்களுடைய தளபதி மன்றம் மூலியமாக ஆசிரியர் செங்குட்டு மூலியமாக எங்களுக்கு வாழ்த்தெல்லாம் எங்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஆனா அது தத்துவ பட்டம் கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. என்னைக்குமே சமுதாயத்துக்கு போராடுங்கள். இந்த கோயில் விஷயம் என்ன செய்யணுமோ ஐபிஎஃப் செஞ்சிச்சு. ஆனால் பேப்பரில் வெளியே வரல. உள்துறை அமைச்சர் போய் சந்தித்தோம், ஒன்றுபாடு அமைச்சர் துணை அமைச்சரை விக்னேஸ்வரன் போய் சந்தித்தோம். நம்ம காரணங்கள் கூறணும். ஆனால் நம்ம சட்டப்படி பண்ணும்போது தோற்று போயிடுவோம். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டா தோத்துரும். கட்சியில் ரொம்ப பேர் உணர்ச்சி வசப்படுவாங்க. இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. சட்டப்படி போனால் தோற்று விடுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி இருக்குதான் நான் சொல்கிறேன். அவன் எடுத்து கிராண்டை போட சொல்கிறான். கிராண்டை போட்டோன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் போகுது. அப்போ பேசி தீர்க்க வேண்டிய அதை தான் நம்ம பேசி தீர்ப்போம். பேசணுமா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணும். நான் பேசிக்கிட்டே இருக்கப்ப டெங்கியில் அந்த மிளாய்க்கரை கொடுக்க வந்துட்டான். நிலத்தை கொடுக்க வந்தோன்னே சில பிரச்சனைகளை தான் அவன் தடை பண்ணிட்டாரு. அதனால அதெல்லாம் ஒரு சுமூகமான நிலைமை வரும். அது